நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனல்ல மட்டன் தாலி ஆனம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் செய்யலான்னு முடிவெடுத்த உடனே யார் வீட்டில் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ருப்போன்னு யோசிப்போம். பாய் வீட்டு பிரியாணிக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக அவங்க வீட்லேயே செய்கிற இன்னொரு சுவையான மட்டன் குழம்பு தான் தாலி ஆனம். மட்டன் தாலி ஆனம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மட்டன் 500 கிராம். இந்த பிளேட்டில் இருக்கிறத மொத்தமாக வறுத்து அரைக்கணும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 4, ஏலக்காய் 1, இட்லி அரிசி 2 டேபிள் ஸ்பூன். இந்த பிளேட்டில் இருக்கிறத வறுத்து மட்டும் வச்சுக்கோங்க. 2 பட்டை, வெந்தயமும் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், 5 பல் பூண்டு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், நெய் 100 கிராம், வெங்காயம் 200 கிராம், பூண்டு 5 பல். வடை சட்டியில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் மல்லித்தூளை போட்டு லைட்டாக வறுத்து நச்சு வச்ச பூண்டை சேர்த்து பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பட்டை, வெந்தயம், சீரகம் வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மெயின் மசாலாவே இதுதாங்க. இதை நல்லா வறுத்து அரைக்கணும். அரிசி பொரியும். அப்போ எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி அது கூட எடுத்து வச்ச பச்சரிசி மாவை போட்டு வச்சுருங்க. அரைக்க வேண்டியது வறுக்க வேண்டியது எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்ச நெய்யை சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச பட்டை, வெந்தயம், சீரகம் போட்டு எடுத்து வச்ச வெங்காயத்தில் பாதியை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கழுவி வச்ச மட்டனை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ மஞ்சத்தூளை தூவி மிளகாத்தூள் சேர்த்து கலக்கி விடுங்க. மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் விடும். அதில் மீதி இருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் நச்சு போட்டு பரட்டி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் கறியில் இருந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் தனியாக பிரியும். அப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கலக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மசாலாவோட கொட்டி வச்ச பச்சரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அதில் போட்டு கலக்கி விடுங்க. இன்னொரு அடுப்பில் நம்ம எப்பயும் போல் சாப்பாடு வச்சிடலாம். நல்லா கொதிக்க விடுங்க. மட்டன் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சீக்கிரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இதே ப்ராசஸை குக்கரில் செஞ்சுருங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா கம கமன்னு ஒரு வாசம் வரும். இன்னும் முடியல மக்களே, இனிதான் ஃபைனல் டச்சே. இப்போ நம்ம சேர்த்த போகிறது தான் இன்னும் சுவையை அதிகமாக்கும். மல்லித்தூளோட சேர்த்து வச்ச பூண்டை போட்டு கலக்கி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிருங்க. நம்ம மட்டன் தாலி ஆனம் ரெடி. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்டு இருக்கவே முடியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாப்பிடுங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ பண்ணுறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.